உலகில் உள்ள எந்த தொழிலை செய்தாலும் ஒரு மனிதன் கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனால் ஒரு தேசத்துக்கே சோறு போடும் விவசாயி மட்டும் ஏன் தன் வாழ்நாள் முழுவதும் கடனாளியாகவே செத்து மடிகிறான்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 1 கிலோ நெல்லை வெறும் 20 ரூபாய்க்கு விற்கும் விவசாயி அதை விளைவிக்க தன் வாழ்நாளையே பணயம் வைக்கிறான். ஆனால் அதே நெல்லை வாங்கி பளபளப்பான பிளாஸ்டிக் கவரில் அடைத்து விற்கும் கார்ப்பரேட் முதலாளி பல 100 கோடிகளுக்கு அதிபதியாகிறான். சேற்றில் கால் வைக்கும் விவசாயிக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் ஏசியில் உட்கார்ந்து அதை வியாபாரம் செய்பவன் முதலாளியா? இந்த மாபெரும் சமூக அநீதியை உடைத்தெறிய ஒரு விவசாயியை வெறும் கூலியாளாக பார்க்காமல் அவனை ஒரு மாபெரும் முதலாளியாகவும் அரசாங்கத்தின் சம்பளம் வாங்கும் அரசு அதிகாரியாகவும் மாற்றப்போகும் ஒரு சரித்திர சட்டம் தமிழ்நாட்டில் வரப்போகிறது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், நாம் தமிழர் கட்சியின் 2026ஆம் ஆண்டு ஆட்சி செயல்பாட்டு வரைவு முன்வைக்கும் மாபெரும் வேளாண்மை புரட்சி உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைக்கப் போகிறது. ஒரு விவசாயிக்கு மாதச் சம்பளமா? விவசாயிகளுக்கு ஓய்வூதியமா? இடைத்தரகர்கள் இல்லாத நேரடி சந்தையா? இந்த திட்டங்கள் எல்லாம் வெறும் கனவா அல்லது தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப்போகும் மாபெரும் தற்சார்பு புரட்சியா? இது டைம் ஆஃப் சீக்ரெட்ஸ், ரகசியங்களின் நேரம். விவசாயிகளை முதலாளிகளாகவும் அரசு அதிகாரிகளாகவும் மாற்றப்போகும் இந்த மாபெரும் அரசியல் புரட்சியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, அது ஒரு தேசத்தின் உயிர் நாடி. ஆனால் இன்று அந்த உயிர் நாடியை அறுத்துவிட்டு விவசாயிகளை தெருவில் பிச்சை எடுக்க வைத்தது யார்? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இடைத்தரகர்களுக்கும் பல 1000 கோடிகளை லாபமாக கொடுத்த இந்த அரசாங்கம் சேற்றில் இறங்கி உழைக்கும் விவசாயிக்கு என்ன செய்தது? வெறும் இலவச பணத்தை வீசி அவமானம் செய்ததே தவிர அவன் விளைவித்த பொருளுக்கு நியாயமான விலையை கொடுக்கவில்லை. இந்த மாபெரும் அநீதியை வேரறுக்க நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயல்பாட்டு வரைவு ஒரு சரித்திர சட்டத்தை முன்வைக்கிறது. நாம் தமிழர் அரசு பொறுப்பேற்றவுடன் உழவுத் தொழில் அரசு பணியாக அறிவிக்கப்படும். ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்கிறீர்கள். சேற்றில் இறங்கி உழைக்கும் விவசாயி இனி ஏசியில் உட்கார்ந்து வேலை செய்யும் அதிகாரியைப் போல ஒரு அரசாங்க ஊழியராக மாற்றப்படுவான். அவனுக்கு மாதந்தோறும் அரசு சம்பளம் வழங்கப்படும். அவனது ஓய்வு காலத்தில் அரசு ஓய்வூதியம் வழங்கப்படும். ஒரு நாட்டின் முதுகெலும்பான விவசாயிக்கு அரசாங்கமே சம்பளம் கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி. அது மட்டுமல்ல, விவசாயி விளைவிக்கும் பொருளை விவசாயியே விலையை நிர்ணயித்து விற்கும் உரிமை சட்டப்பூர்வமாக்கப்படும். இன்று விவசாயிக்கும் நுகர்வோருக்கும் இடையில் பல 100 கோடிகளை சுருட்டும் இடைத்தரகர்கள் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு தாலுகாவிலும் விவசாயிகளே நேரடியாக மக்கள் சந்தைகளை நடத்தும் வகையில் உழவர் உற்பத்தி விற்பனை மையங்கள் அரசாங்கத்தின் செலவில் அமைத்துக் கொடுக்கப்படும். தான் விளைவித்த காய்கறிகளையும் நெல்லையும் எந்த ஒரு தரகனுக்கும் விற்காமல் நேரடியாக மக்களுக்கே விற்கும் அந்த மாபெரும் சந்தை அமைப்பு எப்படிப்பட்ட பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தும் என்று சிந்தித்துப் பாருங்கள். 1 கிலோ தக்காளி 2 ரூபாய்க்கு விவசாயியிடம் வாங்கி அதே தக்காளியை 80 ரூபாய்க்கு மக்களிடம் விற்கும் அந்த இடைத்தரகர்களின் கொட்டம் நிரந்தரமாக அடக்கப்படும். விவசாயி இனி வெறும் விளைச்சலாளர் மட்டுமல்ல, அவன்தான் மாபெரும் வியாபாரி, அவன்தான் முதலாளி. மேலும் விளைபொருட்களை அப்படியே விற்றால் காசு, ஆனால் அதையே மதிப்பு கூட்டி விற்றால் அது மாபெரும் லாபம். உதாரணமாக மாம்பழமாக விற்றால் 40 ரூபாய், ஆனால் அதே மாம்பழத்தை பழச்சாறாக பிழிந்து புட்டியில் அடைத்து விற்றால் அது 140 ரூபாய். இந்த மதிப்பு கூட்டும் அத்தனை தொழில்நுட்பங்களையும் அதற்கான தொழிற்சாலைகளையும் அரசாங்கமே கிராமங்கள் தோறும் கட்டி அதை நிர்வகிக்கும் முழு உரிமையையும் அந்தந்த பகுதி விவசாயிகளிடமே ஒப்படைக்கும். இன்று கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொள்ளும் விவசாயிகளை பார்த்து பரிதாபப்படும் இந்த சமூகம் நாளை அதே விவசாயி அரசாங்க அதிகாரியாக நெஞ்சை நிமிர்த்தி நடந்து வருவதை பார்த்து பெருமைப்படும். விவசாயம் என்பது ஏழ்மையின் அடையாளம் அல்ல, அது ஆளுமையின் அடையாளம் என்பதை இந்த சட்டம் நிலைநாட்டும். ஆனால் இங்கே ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை பலருக்கு தெரியாது. ஒரு விவசாயி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்து நல்ல விளைச்சலை கொடுத்தாலும் அவன் ஏன் இன்னும் கடனாளியாகவே இருக்கிறான் என்று எப்போதாவது சிந்தித்ததுண்டா? அதற்கு காரணம் இடைத்தரகர்கள் மட்டுமல்ல, அதைவிட மிகப்பெரிய உலகளாவிய சதி ஒன்று நம் வயல்களில் நடக்கிறது. அதுதான் கார்ப்பரேட் நிறுவனங்களின் விதை மற்றும் உர மாஃபியா. ஒரு காலத்தில் நமது தாத்தாக்கள் தாங்கள் விளைவித்த நெல்லில் ஒரு பகுதியை அடுத்த போகத்திற்கான விதையாக சேமித்து வைத்தார்கள்.
விவசாயிக்கு எந்த செலவும் இல்லை. ஆனால் இன்று பாரம்பரிய நாட்டு விதைகளையெல்லாம் திட்டமிட்டு அழித்துவிட்டு மரபணு மாற்றப்பட்ட விதைகளையும் நிலத்தை மலடாக்கும் ரசாயன உரங்களையும் விவசாயிகளின் தலையில் கட்டிவிட்டார்கள். ஒவ்வொரு முறை விவசாயம் செய்யும் போதும் விதைகளுக்காகவும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்காகவும் அதே பன்னாட்டு நிறுவனங்களிடம் விவசாயி கையேந்தி நிற்கிறான். விளைச்சல் வருவதற்கு முன்பே அவன் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டியே செத்துப் போகிறான். நிலமும் விஷமாகிறது, விவசாயியின் வாழ்வும் விஷமாகிறது. இங்குதான் சீமான் ஒட்டுமொத்த கார்ப்பரேட் உலகையும் அதிர வைக்கும் ஒரு மாபெரும் முடிவை எடுக்கிறார். என் மண்ணின் விவசாயி இனி எந்த ஒரு பன்னாட்டு நிறுவனத்திடமும் விதைக்காக கையேந்தக்கூடாது என்று முழங்கும் அவர் மரபணு மாற்றப்பட்ட வீரிய ஒட்டுரக விதைகளும் ரசாயன உரங்களையும் தமிழ்நாட்டில் முற்றிலுமாக தடை செய்வோம் என்று அறிவிக்கிறார். அதற்கு பதிலாக அழிந்து போன நமது பாரம்பரிய நாட்டு ரக விதைகளை அரசாங்கமே இலவசமாக விவசாயிகளுக்கு வழங்கும். அது மட்டுமல்ல, ரசாயன உரங்களுக்கு பதிலாக ஒவ்வொரு கிராமத்திலும் இயற்கை உரங்கள் மற்றும் இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை அரசாங்கமே தயாரித்து விவசாயிகளுக்கு வழங்கும். ஒரு விவசாயிக்கு விதையும் உரம் வாங்குவதும் தான் மிகப்பெரிய செலவு. அந்த செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு ரசாயனமில்லாத இயற்கை வேளாண்மைக்கு அவர்களை முழுமையாக மாற்றினால் விவசாயி எப்படி நஷ்டமடைவான்? அவனுடைய வருமானம் அப்படியே அவனுக்கு முழு லாபமாக மாறும் அல்லவா? பன்னாட்டு நிறுவனங்களின் கைகளில் சிக்கியிருந்த தமிழ்நாட்டு விவசாயத்தை மீண்டும் அந்த விவசாயிகளின் கைகளிலேயே ஒப்படைக்கும் இந்த மாபெரும் தற்சார்பு பொருளாதாரம் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கே ஒரு புதிய வழிகாட்டியாக மாறும். இந்த அரசியல் மாற்றங்கள் வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இது நடைமுறைக்கு வரும்போது தமிழ்நாட்டின் தாகமும் மக்களின் ஆரோக்கியமும் விவசாயிகளின் பொருளாதாரமும் எப்படி முழுமையாக மாறும் என்று சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஒரு காலத்தில் விவசாயம் ஒரு கலையாகவும் உயிரோட்டமாகவும் இருந்தது. ஆனால் இன்று கடனை அடைக்க ரசாயனங்களை அள்ளிக்கொட்டி விளைச்சலை மட்டும் எதிர்பார்த்து நமது மண்ணை மலடாக்கிவிட்டோம். சீமான் முன்வைக்கும் இயற்கை வேளாண்மை என்ற மாபெரும் திட்டத்தின்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள விளைநிலங்கள் அனைத்தும் மீண்டும் செழிப்பான ரசாயனமில்லாத மண்ணாக மாற்றப்படும். அதற்கான அறிவியல் ஆலோசனைகளும் இயற்கை உரங்களும் அரசே நேரடியாக வழங்கும். இதனால் விவசாயிக்கு உற்பத்தி செலவு கணிசமாக குறைந்து லாபம் பல மடங்கு பெருகும். அடுத்ததாக இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது? ஒரு மாபெரும் அரசு விவசாய கட்டமைப்பு உருவாக்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தட்பவெப்பநிலை, மண்ணின் தன்மை ஆகியவற்றிற்கு ஏற்ப என்ன பயிர் விளைவித்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று விவசாயிகளுக்கு வழிகாட்ட அதிநவீன வேளாண் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும். இந்த மையங்கள் வெறும் அலுவலகங்களாக இல்லாமல் விவசாயிகளின் நண்பனாக செயல்படும். இங்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். இன்று ஒரு விவசாயி தன் விளைபொருளை அறுவடை செய்தவுடன் அதை சேமித்து வைக்க இடமில்லாமல் குறைந்த விலைக்கு இடைத்தரகர்களிடம் விற்றுவிடுகிறான். ஆனால் நாம் தமிழர் அரசு ஒவ்வொரு தாலுகாவிலும் பல ஆயிரம் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகளை இலவசமாக அமைத்துக் கொடுக்கும். விவசாயி தன் விளைபொருளை அங்கு பாதுகாப்பாக வைத்து சந்தையில் எப்போது நல்ல விலை கிடைக்கிறதோ அப்போது விற்று லாபமடையலாம். மேலும் இந்த திட்டம் முழுமையாக செயல்படும் போது இன்று விவசாயம் நஷ்டம் என்று நிலங்களை விற்றுவிட்டு நகரங்களுக்கு கூலி வேலைக்கு சென்ற பல லட்சம் இளைஞர்கள் மீண்டும் தங்கள் சொந்த கிராமத்திற்கே திரும்பி காலரை தூக்கிவிட்டபடி கெத்தாக விவசாயம் செய்ய வருவார்கள். ஒரு விவசாயிக்கு மாதச் சம்பளமும் இலவச விதையும் பாதுகாப்பான சந்தையும் லாபமும் கிடைக்கும் போது எதற்காக அவன் நிலத்தை விற்கப் போகிறான்? எதற்காக அவன் தற்கொலை செய்ய போகிறான்? இது வெறும் ஏழைகளுக்கான திட்டம் அல்ல. இது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் மாற்றப்போகும் மாபெரும் தற்சார்பு புரட்சி. எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் தமிழ்நாட்டின் நிலத்திலோ விதையிலோ ஆதிக்கம் செலுத்த முடியாது என்ற ஒற்றை சட்டம் அமலுக்கு வந்தால் விவசாயம் மீண்டும் ஒரு புனிதமான லாபகரமான தொழிலாக மாறும். பன்னாட்டு நிறுவனங்களின் பிடியில் சிக்கியுள்ள நமது விவசாயத்தை மீட்டு அதை மீண்டும் மண்ணின் மைந்தர்களுக்கே உரிமையாக்குவதுதான் சீமானின் தொலைநோக்கு திட்டம். இது வெறும் தேர்தல் வெற்றி பெற்ற பின் செய்யும் சாதாரண சீர்திருத்தம் அல்ல. ஒரு இனம் தன் நிலத்தையும் உணவையும் மீண்டும் தன் வசமாக்கும் மாபெரும் உரிமை போராட்டம். இது நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாடு என்றென்றும் பட்டினி என்ற வார்த்தையையே அறியாத ஒரு செழிப்பான பூமியாக மாறும். இந்த ஒட்டுமொத்த வேளாண்மை திட்டத்திலேயே ஒரு மாபெரும் திருப்புமுனையான மிகவும் சக்தி வாய்ந்த புள்ளி எங்கு வருகிறது தெரியுமா? விவசாயம் என்பது இனிமேல் லாப நஷ்டம் பார்க்கும் வெறும் வியாபாரம் அல்ல,
அது என் தேசத்தின் உயிர்காக்கும் அரசு பணி. விவசாயி என்பவன் கூலியாள் அல்ல, அவன் என் அரசாங்கத்தின் மதிப்புமிக்க அதிகாரி என்று சீமான் முழங்கிய அந்த ஒரு உரைதான் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் வரலாற்றையே திரும்பி பார்க்க வைத்தது. பல ஆண்டுகளாக அரசியல்வாதிகள் விவசாயிகளுக்கு இலவச பம்பு செட் கொடுப்போம், கடன் தள்ளுபடி செய்வோம் என்று பிச்சை போடுவது போல் பேசி வாக்கு சேகரித்தார்கள். ஆனால் எவரும் துணிந்து விவசாயிக்கு மாதச் சம்பளமும் ஓய்வூதியமும் கொடுத்து அவனை நிரந்தர முதலாளியாக்குவோம் என்று நெஞ்சை நிமிர்த்திச் சொன்னதில்லை. ஏனென்றால் விவசாயி வறுமையில் இருந்தால்தான் அவனுக்கு இலவசங்களை காட்டி ஓட்டு வாங்க முடியும் என்பது இதுவரை ஆண்ட கட்சிகளின் தந்திரம். ஆனால் சீமான் மிக தெளிவாக சொல்கிறார், என் நாட்டில் உணவு உற்பத்தி செய்யும் விவசாயி கடனாளி என்றால் அந்த நாட்டை ஆளும் முதலமைச்சர் ஒரு மாபெரும் குற்றவாளி. இந்த ஒரு முழக்கம்தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் மாபெரும் அரசியல் எழுச்சியை ஏற்படுத்தியது. இடைத்தரகர்களை ஒழிப்பது, பன்னாட்டு விதை நிறுவனங்களை விரட்டியடிப்பது, விவசாயிக்கு அரசு ஊதியம் வழங்குவது என இவை அனைத்தும் வெறும் கவர்ச்சி வாக்குறுதிகள் அல்ல. இது மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் ஒரு தலைவன் தன் இனத்தை மீட்க எடுத்திருக்கும் மாபெரும் ஆயுதம். இது நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாட்டில் விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற நிலை மாறி விவசாயி சிம்மாசனத்தில் அமர்ந்தால் தான் நாடு செழிக்கும் என்ற புதிய வரலாறு படைக்கப்படும். இப்போது உங்களுக்கான நேரம். பல தசாப்தங்களாக கடனிலும் வறுமையிலும் சிக்கித் தவிக்கும் விவசாயிகளை மீட்க சீமான் முன்வைக்கும் இந்த உழவு தொழில் அரசு பணி என்ற திட்டம் சாத்தியமா? குறிப்பாக இடைத்தரகர்களை ஒழித்துவிட்டு விவசாயிகளுக்கு அரசு சம்பளமும் ஓய்வூதியமும் வழங்குவது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உண்மையிலேயே உயர்த்துமா? உங்களுடைய ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்டில் தவறாமல் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் இந்த மாபெரும் விவசாய புரட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். அடுத்த வீடியோவில் இதைவிட ஒரு அதிரடியான, ஒவ்வொரு சாமானிய மனிதனின் உயிர்காக்கும் ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அந்த தலைப்பு #மருத்துவம். தனியார் மருத்துவமனைகளின் கட்டண கொள்ளையை ஒழித்து உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை அரசாங்கமே எப்படி முற்றிலும் இலவசமாக கொடுக்கப் போகிறது என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற மறைக்கப்பட்ட அரசியல் உண்மைகளையும் பெருநிறுவன ஊடகங்களால் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்படும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப்போகும் தொலைநோக்கு திட்டங்களையும் நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது டைம் ஆஃப் சீக்ரெட்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என பட்டி தொட்டியெங்கும் உள்ள அனைவருக்கும் ஷேர் செய்து பெரும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். விவசாயிகளை வெறும் ஓட்டு வங்கியாக பார்த்தவர்கள் மத்தியில் அவர்களை முதலாளிகளாகவும் அதிகாரிகளாகவும் மாற்றத் துடிக்கும் உண்மையான அரசியல் மாற்றத்தை நெஞ்சார விரும்பும் ஒவ்வொரு தமிழரும் உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் உங்கள் முகப்பு படமாக நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்தை மாற்றி உங்கள் பேராதரவை பதிவு செய்யுங்கள். விவசாயி சின்னம் என்பது வெறும் சின்னமல்ல, அது தமிழர்களின் தற்சார்பு அதிகார அடையாளம். மீண்டும் சந்திப்போம். இது ரகசியங்களின் நேரம்.